வணக்கம். நான் உங்கள் சதீஷ். அதாவது வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டெய்லியுமே ஒரு சில நேரம் நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம். நம்ம என்னதான் மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலுமே நம்ம இதை பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருந்துருக்கலாமோ, இந்த சுச்சுவேஷனில் நம்ம இப்படி பண்ணாமல் இப்படி போயிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனில் நம்ம இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை நினச்சி எப்போவுமே நம்ம வருத்தப்பட்டே தான் இருப்போம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது. எப்போ நீங்கள் உங்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வருதோ அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக முதலடி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இன்றைக்கி ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதுவும் நான் வேற ஒரு வீடியோஸ்லேருந்து பார்த்தது தான் இப்போ நான் உங்களுக்கு இங்கே நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்ட்டா, முதல்ல நீங்கள் ஒரு சின்ன டார்கெட் வைங்க. அதாவது நான் ஒரு 45 நாள் டார்கெட் எடுத்துக்கிறேன். இந்த 45 நாளில் இந்தந்த விஷயத்தையால் நான் ரெகுலராக பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதுங்க. நோட்டில் எழுதுனா மட்டும் பத்தாது, அதை ஃபாலோ பண்ணவும் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னா, நம்மளால் அதை ஃபாலோ பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டு நம்மளையே சொல்லி அமுக்கிடும். நம்ம ஒவ்வொரு டைம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணாலுமே இன்றைக்கி நம்ம தூங்கணும், நம்மளுக்கு தூக்கம் தான் முக்கியம். கனவு சூப்பராக இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம எந்திரிச்சு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரும். பட் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஒரு வேளை அடித்து புரட்டி நீ போ கட்டால நான் இன்றைக்கி இதை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி இறங்கி நீங்கள் எதையெல்லாம் பண்ணலாம்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். அதுவும் நீங்கள் கண்டினியூஸாக அதை 3 நாள் 4 நாள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணி உங்களோட மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பழக்க வழக்கம் உங்களோட மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னுங்கிறத உங்களை தேடி கொடுத்துரும். முதல்ல ஸ்டார்டிங் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒரு 45 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே அது ஈஸியாகிடும். உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் நம்ம இதை பண்ணுறத நம்ம கரெக்டாக பண்ணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அதை நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சின்ன சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டாக எங்களை தரும். அந்த பெரிய ரிசல்ட் உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம்.